நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஆகஸ்ட் 12ஆம் தேதிங்க. இன்றைக்கி மதியானம் நம்ம கோவை உப்புளிப்பாளையம் அடுத்த ஜிவி ரெசிடென்சி பகுதியில் அந்த பகுதி மக்கள் பூரா இந்த 5-6 பொம்பளைகளை துரத்துறாங்க. என்ன ஏதுன்னு இதை பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் மறுபடி எதுக்காக துரத்துறாங்க நான் அந்த கதையெல்லாம் நான் சொல்கிறேன். இதை பாருங்கள். இப்போ நில்லுங்க. நில்லுமா. விடுங்க சார். நில்லுங்க கை நில்லுமா. அதான் நில்லுமா. நில்லுமா. அந்த பெட்டியை கீழே வச்சுப்போ வைமா. அந்த கூடையில என்ன வச்சுட்டு இருக்கிற? அந்த கூடையில என்ன வச்சிட்டு இருக்கிற? கீழே போடு அதெல்லாம் கீழே போ. எல்லாத்துலயும் நில்லு. எங்க போறீங்க? ஆனா எல்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜா இருக்கு. நில்லுமா. ஆனா நில்லுமா. வர வரைக்கும் நில்லு. வர வரைக்கும் நில்லுவா. நண்பர்களே, இப்போ வீடியோ பார்த்துருப்பீங்க. இதுலேருந்து ஓரளவுக்கு நீங்கள் அந்த பொம்பளைங்க எதோ திருடிட்டு போகிறாங்க, அதனால் மக்கள் எல்லாம் ரவுண்டு கட்டி பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக அதுதாங்க நடந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோவை சிங்காநல்லூர் உப்புளிப்பாளையம் அடுத்த ஜிவி ரெசிடென்சி பகுதியில் இந்த பொம்பளைங்க எல்லாமே போன மாதம் வந்துருக்குறாங்க. மதியான நேரத்தில் ஒரு 2 மணி 3 மணிங்கும் போது வீட்டில் யாருக்கு மேலே தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ வீட்டு கதவுகளை திறந்து வீட்டுக்குள்ளே என்னென்ன பொருள் இருக்கோ எல்லா பொருளையும் திருடிட்டு போயிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு நண்பர் 1,20,000 ரூபாய்க்கு ஒயர், காப்பர் ஒயரெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. அத்தனை ஒயரையும் திருடிட்டு போயிருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் அவர் வச்சுக்கிறாருங்க. இதெல்லாம் போட்டு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துக்கிறார் போலீஸில் சிசிடிவி பார்த்து. அப்போல்லாம் சரி இவங்க யார் என்னதுன்னு காவல்துறை விசாரணை போயிட்டு இருக்குது. அதே மாதிரி போன மாதம் திருடிட்டு போனவங்க இதே மாதிரி இந்த மாதம் வந்துக்கிறாங்க. அதே தேதியில் அதே மாதிரி ஒவ்வொரு வீடாக போய் கதவை திறந்து உள்ளே பார்த்துட்டு பிடிக்கிறதுன்னு மக்கள் பூரா ஃபோன் மூலிமா பேசி அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் பூரா ஒன்று திரண்டு இன்றைக்கி துரத்தி பிடிச்சி கிட்டத்தட்ட 6-7 பொம்பளைகளை எல்லாத்தையும் ஒரு பக்கம் உட்கார வச்சு அங்கே என்னென்ன பொருள் திருடி இருக்கிறாங்க எல்லாத்தையும் பார்த்து நம்ம சிங்காநல்லூர் காவல்துறை கூப்பிட்டு அவங்க கையில் ஒப்படைச்சா காவல்துறையினர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இவங்களுக்கு யாருக்குமே ஆதார் கார்டு இல்லை, இவங்கள நாங்கள் எப்படி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. நம்ம என்னங்க பேச முடியும்? ஆதார் கார்டு இல்லைன்னா அவங்க என்ன தப்பு வேணால் பண்ணலாமா? நாளைக்கு இவங்க தனியாக இருக்கிற வீட்டில் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா இவங்கள பிடிக்க போனால் இந்த பொம்பளைகளை என்ன பண்ணுறாங்கன்னா துணி பூரா அவுத்துறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க? பக்கத்தில் போக மாட்டாங்க இல்லையா? என்னென்ன சாக்காடு வச்சு தப்பு பண்ணிட்டு ஓடுறாங்கன்னு மட்டும் பாருங்களேன். தயவுசெய்து உங்கள் பகுதியில் இந்த மாதிரி இந்திக்கார பொம்பளை குழந்தைகளோடு வந்தான்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இல்லை வீட்டில் எது இருந்தாலும் திருடிட்டு போயிடுவாங்க. இவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா இவங்களுக்கு கேட்டால் நம்ம காவல்துறைகிட்ட பிடிச்சி கொடுத்தா ஆதார் கார்டு இல்லை, இவங்களை கேஸ் ஃபைல் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னன்னு நமக்கு ஒன்றும் புரியல. ஆனால் புதுசாக கோயம்புத்தூரில் நடக்குது. அதனால் நம்ம தான் எச்சரிக்கையாக இருக்கணும். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு பதிவோடு சந்திக்கிறேன். வணக்கம்.